மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது சார். குழந்தைக்காக இங்கே வந்தோம். நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் போய் சுற்றி எங்களுக்கு பெஸ்டாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் எங்கள் அக்கா சொன்னா, இங்கே போ, நீ ஒரு தடவை போய் பாருன்னு சொல்லி. அப்படியா? மேரேஜ் ஆச்சா? ஓகே. குழந்தைங்க? அதான் கேட்டேன். சரி. ட்ரீட்மெண்ட் எடுத்து பண்ணாச்சா? ஆமாம் சார். எதுவுமே மனசில் இருக்கு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வணக்கம் சார். சாரை பார்க்காம 6 மந்த்தாக இப்போ பார்த்துட்டு ஒரு மாதிரியாக இருக்குது, பேசுறதுக்கே இது ஆகலை. என்னோடய பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு உடம்பு சரியாமல் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எங்கள் பாப்பா தானியா பஷா இருக்குது. ஸ்கின் ப்ராப்ளம் ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் போய் சுற்றி எங்களுக்கு பெஸ்டாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் எங்கள் அக்கா சொன்னா, இங்கே போ, நீ ஒரு தடவை போய் பாருன்னு சொல்லி இங்கே வந்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக வரோம். இங்கே சார்கிட்ட மட்டும் தான் நாங்கள் வர்றது. வேறு எங்கள் டாக்டரும் தெரியாது, எந்த ஹாஸ்பிட்டலும் தெரியாது. எங்கள் பாப்பாவுக்கும் இங்கே வரணுன்னா தான் அவ்வளோ பிடிக்கும். சார் டாக்டர் யாருன்னா சார் மட்டும்தான் சொல்லுவாள். ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேருந்தே உட்காந்துனே இருப்பான், விளையாட மாட்டான், அந்த மாதிரி தான் இருந்தால். சார்கிட்ட வந்ததுக்கப்புறமா தான் வெயிட்டும் ஏறிச்சு. நல்லா சாப்பிடுவா, சூப்பராக படிக்கிறா, எல்லா டேலண்ட்டும் இருக்குது. ஸ்கூலில் கூட நல்லா ஃபஸ்ட்டாக வரா. இப்போது அது எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் சார் தான். சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறமா என் தம்பி, எங்கள் அண்ணி, இவங்களுக்கும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணோம். நிறைய ஹாஸ்பிட்டல் போனோம். நான் தான் கூப்பிட்டுன்னு வந்தேன். ஒரு 6 மந்த்துக்குள்ளாரே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அவங்க. சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்ட்டு இருந்தோம். அதுக்குள்ளார இந்த மாதிரி ஆயிடுச்சு 6 மந்த்தாக. இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. சார்கிட்ட தான் நாங்கள் பார்த்தது. சாருக்கு ரொம்ப 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 எவ்வளோ சொன்னாலும் கம்மி தான். எனக்கு அதுதான் இருக்கிறது வார்த்தை. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி சார். மேரேஜ் எவ்வளோ நாள் ஆச்சு? மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது சார். சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மை. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் SR நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போகேர் இயற்கை மருத்துவமனை. In the path of truth. எனக்கு என்ன வைத்தியர் மாதிரி தெரியல. அவரு சித்தர் மகா போதிதர். Modern age spiritual guru. People's doctor is the magnet of universal energy. ஒரே சிகிச்சை ஒட்டுமொத்த தீர்வு. His divine aura helped millions to overcome karma. நான் குழந்தைங்களுக்கு பைசா வாங்குறது இல்லை. குழந்தைங்கிறது தெய்வத்துக்கு சமமாக நான் பார்க்குறேன். கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையை நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். Spreading the heritage of Tamil medicine across the globe. Every day, thousands of patients await his sacred touch. என்ன வியாதி என்ன பயப்பட வேண்டாம். Guiding light for inner peace and self-awakening. உங்களது எண்ணங்களை வலிமையாக்குங்கள், நீங்கள் வலிமையாக்குங்கள். இதுதான் நிஜம். For life, transforming divine experience. நமது தமிழை புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் மருத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், பாரம்பரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், நமது வாழ்க்கையை மேம்படும். இந்த பாசிட்டிவ் அட்டிட்யூட் இதுதான் நம்மளை மேன்மைப்படுத்தும். Founder and Chairman Sir
Dr. S.R. Naveen Balaji's Herbocare Hospital Private Limited. மனித நேயத்தின் சாட்சியை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு கர்ணனின் கொடை காட்சியை பார்த்தோம், இன்று மனித நேயத்தின் சாட்சியை பார்க்கிறோம். சித்தர்கள் சொன்ன சூத்திரத்தை, புத்தர் சொன்ன சூத்திரத்தை அறிந்து அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பவர்தான் ஐயா நவீன் பாலாஜி அவர்கள். பிணி நீக்கும் பணி செய்து கொண்டிருக்கின்ற டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் பல ஆண்டுகளாக மிக நல்ல சேவை மருத்துவத்துறையிலே செய்து கொண்டு வருகிறார்கள். சகோதரர் பாலாஜி அவர்களுக்கு இந்த அளவுக்கு உயர்வு வருகிறது என்றால், எத்தனையோ மருத்துவர்கள் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் மக்களால் மதிக்கப்படக்கூடிய மாண்புமிக்க மருத்துவராக இருக்கிறாரே, இவருடைய புகழ் தொடர வேண்டும். மருத்துவத்திற்கு மதம் கிடையாது. டாக்டர் S.R. நவீன் பாலாஜி அவர்கள் அவருடைய மருத்துவ சேவையின் மூலமாக ஏராளமான பேர் குணமடைந்திருக்கிறார்கள். இந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவது ஆன்மீகத்தால் மட்டுமல்ல, மருத்துவத்தாலும் சாத்தியம் என்பதை நவீன் பாலாஜி அவர்கள் இங்கே நிரூபித்திருக்கிறார். டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நம்முடைய மருத்துவ உலகிலே ஜாம்பவானாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமத்துவ நாயகன். அவருடைய சேவை தொடர வேண்டும். Service to humanity is service to God. இந்த மாமனிதரை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். From bottom of heart I bless and congratulate our beloved great man Dr. நவீன் பாலாஜி. அவர் ஒரு மருத்துவராக, மக்கள் மனங்களை புரிந்தவராக, அவருடைய இந்த செயல்பாடுகள் போற்றுதலுக்குரியது. தமிழகத்திலே இருக்கிற இளைஞருடைய சிந்தனையை மடைமாற்றி ஒரு நல்ல திசையை நோக்கி நகர்த்துகின்ற டாக்டர் அவர்களை மனமாற பாராட்டி வணக்க வாழ்த்து. நவீன் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்படக்கூடியவராக, போற்றப்படக்கூடியவராக மிளிர்ந்து வருகிறார். மகிழ்வித்து மகிழ் தன்னுடைய ஸ்லோகன், தன்னுடைய தொழிலுக்கான, தன்னுடைய வாழ்க்கைக்கான, தன்னுடைய மருத்துவ நடைமுறைக்கான, தன்னுடைய நிறுவனத்திற்கான ஒற்றை முழக்கம். நாம் அனைவரையும் மகிழ வைத்து அவர் மகிழ்கிறார். அதுதான் அவருக்கு மகிழ்ச்சி. ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஒரு அட்டாக். அந்த அட்டாக் பண்ணுகிறவர் தான் ஐயா நவீன் பாலாஜி. ஒரே ஒற்றை சொல்லிலே ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு எந்த விதமான இடையூறுகள் இருந்தாலும் தடுத்து நிறுத்துகிற சக்தி ஐயாவுக்கு உண்டு. உங்களுக்காக துணை நிற்கிற, அதாவது ஐயாவுடைய சகோதரனாக இருக்கின்ற நவீன் பாலாஜி அவர்களுக்கு துணை நிற்கிற இன்றைக்கு மத்திய அமைச்சர் இந்த இடத்திலே வாக்கு தருகிறார்கள். எந்த நேரத்திலையும் பாராளுமன்றத்திலே உங்களுக்காக, மருத்துவத்திற்காக, மருத்துவத்துடைய வளர்ச்சிக்காக ஐயா பேசுவார்.